திருவண்ணாமலை அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். குடும்பம் மிகவும் ஏழை. படிப்பு கூட 10ஆம் வகுப்பில் நிறுத்த வேண்டிய நிலை. வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதால் பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஒரு சிறிய டீ கடை ஆரம்பித்தான். அந்த கடை மிகவும் சாதாரணம். ஒரு அடுப்பு, 2 கண்ணாடி டீ கப், ஒரு சிறிய மேசை. ஆனால் முருகனுக்கு ஒரு பெரிய பழக்கம் இருந்தது. யாராவது கடைக்கு வந்தால் அவர்களை மரியாதையுடன் பேசுவான். வாங்க அண்ணா, டீ சூடாயிருக்கு என்று சிரித்தபடி சொல்வான். அந்த சிரிப்புதான் அவனுடைய பெரிய பலம். காலம் செல்ல செல்ல அந்த டீக்கடை அந்த ஊரில் மிகவும் பிரபலமானது. பஸ் டிரைவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் முருகன் கடைக்குதான் டீ குடிக்க வந்தார்கள். ஒரு நாள் ஒரு பெரிய தொழிலதிபர் அந்த ஊருக்கு வந்தார். அவரும் முருகன் கடையில் டீ குடித்தார். டீயை குடித்தவுடன் அவர் சொன்னார், இந்த டீ ரொம்ப நல்லா இருக்கு. உன் உழைப்பு இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். அவர் முருகனுக்கு சிறிய உதவி செய்தார். முருகன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சிறிய ஹோட்டல் ஆரம்பித்தான். அவன் பழைய பழக்கத்தை மாற்றவில்லை. அதே சிரிப்பு, அதே மரியாதை. சில வருடங்களில் அந்த ஹோட்டல் 3 பெரிய ரெஸ்டாரண்ட்களாக வளர்ந்தது. ஒரு நாள் பழைய நண்பர்கள் கேட்டார்கள், டீக்கடை அண்ணா, இவ்வளவு பெரிய வெற்றி எப்படி? முருகன் சிரித்தபடி சொன்னான், நான் டீ விற்கவில்லை, நான் மனிதர்களுக்கு மரியாதை கொடுத்தேன். அதுதான் என் வெற்றியின் ரகசியம். வாழ்க்கையில் பெரிய படிப்பு இல்லாமலும் வெற்றி பெறலாம். உழைப்பு கூட்டல், நல்ல மனசு கூட்டல், மரியாதை இருந்தால் போதும்.